வெல்கம் டு நலம்தானா சேனல். எல்லோரும் நலம்தானா. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் ஊருக்கு வந்துவிட்டோம். ஸோ இது எங்கள் வீட்டில் வளர்க்குற நாட்டுக்கோழி. ஸோ இந்த நாட்டுக்கோழியை வச்சு இன்றைக்கி நாங்கள் பிரியாணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அந்த பிக்சரில் பார்த்த நாட்டுக்கோழி 1 kg இருந்துச்சு. ஸோ நாங்கள் 1/2 kg மட்டும் இப்போது பிரியாணிக்கு எடுத்துக்கிட்டோம். ஸோ கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம் வெட்டி. அடுத்தது தக்காளி, பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி. அடுத்து வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், பிரியாணி மசாலா எடுத்துக்க. இது பிரியாணி பேஸ்ட்டு, லெமன், நெய், தயிர் தேவையான அளவு இதில் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதனால் இதை எடுத்து வச்சுருக்கேன். பிரியாணி பேஸ்ட் ஆப்ஷனல் தான். நீங்கள் எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். பிரியாணி பேஸ்ட் நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் இந்த பிராண்ட் தான் எடுத்திருக்கேன். அது தேவைன்னா நீங்கள் யூஸ் பண்ணி, இல்லைன்னா விட்டுறலாம் பிடிக்காதவங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஊற வைக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு சிக்கன் போட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அடுத்தது நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அடுத்தது இப்போது நம்ம பிரியாணி பேஸ்ட் நம்ம அந்த ஃபுல் பேக்கெட் ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது தக்காளி நம்ம நைஸாக வெட்டி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய். இப்போ பிரியாணி மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எங்களுக்கு தேவையான அளவு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது நெய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது புதினா தழை ஆட் பண்ணிக்கிறேன். புதினா தழை அப்படியே தான் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது மல்லித்தழை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். அடுத்தது அதுக்கு மேலே கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கல்லுப்பு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக தாங்க ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்தது 1/2 லெமன் எடுத்துருக்கேன். அதை நல்லா பிழிஞ்சிக்கிறேன். புளிப்பில்லாத தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துடணும். ஸோ உங்களுக்கு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ண கம்ஃபர்டபுள் இல்லைன்னா கையில் கூட நீங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றோட ஒன்று மசாலு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. லெக் பீஸு எல்லாமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். லெக் பீஸில் கோடு போட்ட மாதிரி போட்டிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இப்போ 1 hour நல்லா ஊறணும். இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஒரு வாழை இலை போட்டு நல்லா அது மேலே மூடிடலாம். அது நல்லா மூடி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சு நம்ம மூடிடலாம். இது இப்போ 1 hour இப்படியே இருக்கட்டும். வாழை இலை இல்லைனாலும் ப்ராப்ளம் இல்லை, இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான அளவு எண்ணெய் நாங்கள் ஊற்றிக்கிறோம். நாங்கள் கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். எண்ணெய் நிறையாவே ஊற்றிக்கலாம். எண்ணெய் இப்போ காஞ்சிருச்சு. அதில் நான் தேவையான அளவு ஃப்ரைடு ஆனியன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக ஆனியன் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ பெரிய வெங்காயத்தை வெட்டி வச்சு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். முருகலாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனியன் இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ இதை இப்போது தனியாக எடுத்து வச்சிட்றேன். ரொம்ப கருகிடக்கூடாது, நார்மலாக இருந்தால் போதுங்க. நல்லா ஃப்ரைடாக இருந்ததுன்னா கிறிஸ்பியாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். வெங்காயத்தை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். செப்ரேட் பண்ணிட்டேன். ஆனியன் ஃப்ரை பண்ண எண்ணெயிலேயே நான் இப்போது நெய் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பிரியாணிக்கு தேவையான அந்த பிரியாணியில் அந்த ரோஸ் பெட்டல்ஸ் அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஸ்பைசஸும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதெல்லாம் நல்லா வணக்கி விட்டுடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம 1 hour ஊற வச்சு வச்சுருந்த அந்த மிக்ஸ் நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு. இப்போது அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா அந்த பிரியாணியில் இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு வரும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா
கறியெல்லாம் வந்து ஒரு ஹாஃப் பாயில் கிட்ட வந்துருச்சு. நல்லா ஊறி வந்திருக்கு. பார்த்திங்கனாவே தெரியும். லெக் பீஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட சாரெல்லாம் உள்ளே இறங்கியிருக்கு. அதோட காரம் இதெல்லாம் வந்து உள்ளே இறங்கியிருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா ஹாஃப் பாயில் கிட்ட வந்தாவே போதும். வந்து உங்களுக்கு நல்லா டேஸ்ட் வந்துடும். ஸோ இதை இப்படி செஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்பவே எல்லோரும் உங்களை பாராட்டுவாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, எகைன் அண்ட் எகைன் செய்ய சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ வந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்து கொதிச்சு வந்துருச்சு. அடுத்தது நம்ம இதுக்கு என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா அரிசி தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி தான். இப்போ வந்துட்டு நான் 3 சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு கிளறி விட்டுடலாம். இந்த அடி பிடிக்காமல் வரணுங்க. ஸோ நல்லா கிளறி விட்டுடலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி நார்மல் அரிசியில் தான் செய்ய போகிறோம். பாஸ்மதி இருக்கிறவங்க பாஸ்மதியில் கூட செய்யலாம், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு 3 சொம்பு வந்து எங்களோட அரிசிக்கு தண்ணிக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். 3 சொம்பு தண்ணி இதில் வந்து நான் ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி விட்டாச்சு, மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது கொதி வரணும். கொதி வந்ததும் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கொதி வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம அடுத்தது இப்போது அரிசி வந்து தேவையான அளவு உங்களோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொதி விட்டுறலாம். நல்லா அரிசியும் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ நல்லா கொதி விட்டு எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அரிசி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து இப்போ நீங்கள் தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம், நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு. ஸோ இப்போ வந்து இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுப்பை ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வச்சிடலாம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே முக்கால் பாயில் வெந்துடுச்சு. நம்ம இதுக்கு வந்து தம் போட போகிறோம். அதனால் இந்த அளவுக்கு வெந்தாவே போதும். தம் போட முடியாதவங்க ஆஸ் யூஷுவல் நல்லாவே வேக வச்சு வெந்தக்கப்புறம் எடுத்துக்கோங்க. ஸோ வந்து காமிச்சு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரைட் ஆனியன் வந்து இது மேலே ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த கிறிஸ்பியான ஆனியன்ஸ் வந்து எல்லாத்தையும் நான் இது மேலே தூவி விட்டுறேன். ஸோ வந்து இது ஃபுல்லாக தூவி விடும்போது இதோட எசன்ஸும் நமக்கு தம் போடும்போது இறங்கி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது மாதிரி ஃபுல்லாக தூவிடுங்க. அடுத்தது வாழை இலையை வச்சு நல்லா மூடிடுங்க. இப்போது ஒரு பிளேட்டை வச்சு நம்ம அதுக்கு மேலே தணல் போட்டுக்கிறோம். ஸோ இந்த தணல் வந்துட்டு அணையிற வரைக்கும் அது மேலே இருந்தால் போதும். அந்த தணலை வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்படியே இருந்துச்சு அப்படின்னா அந்த வாழை இலையோட இது ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி நமக்கு ஒரு பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டில் வருங்க. இந்த மாதிரி தணல் போட முடியாதவங்க நான் ஹைதராபாத் பிரியாணிக்கு தம் போட்ட ஹோம்மேடாக அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கனாவே தெரியும், அந்த தணலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆறி இந்த மாதிரி சாம்பல் மாதிரி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போது ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் பண்ணால் வாழையில பாருங்கள் எப்படி சுருங்கி வந்திருக்கு அப்படின்னு. ஸோ இந்த பிரியாணி வந்து செம்மையாக வந்து ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் ஊருக்கு வரும்போது நாட்டுக்கோழியில் இந்த மாதிரி பிரியாணி கண்டிப்பாக செய்வோம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்ஸ் வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாட்டுக்கோழி பிரியாணி வந்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, நாங்கள் சாப்பிட்டோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.